அன்பானவர்களே, காஷ்மீரில் வாக்கெடுப்பு நடத்தாததால தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகள் அங்கே நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். காஷ்மீர் புவியியல் அடிப்படையில் ஜம்மு காஷ்மீரை குறைஞ்சபட்சம் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று காஷ்மீர் பள்ளத்தாக்கு, 2வது ஜம்மு, 3வது லடாக் மலையகம். இதை தவிர சுதந்திர காஷ்மீர் அல்லது ஆசாதி காஷ்மீர், இது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு செஞ்ச காஷ்மீர், மற்றும் பாகிஸ்தான் வசம் உள்ள கில்ஜித் பல்ஜிஸ்தான் போன்ற பகுதிகள். காஷ்மீர் பள்ளத்தாக்கு மற்றும் ஜம்மு, லடாக் இதெல்லாம் இந்திய ஆக்கிரமிப்பு செஞ்ச பகுதிகள். அது போக அக்ஸை சின் அப்படின்னு சொல்லி சீனா ஆக்கிரமிப்பு செய்த பகுதிகளும் இருக்கு. மத அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமியர்கள், இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் அப்படின்னு 4 மதத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்க. ஆனால் பெரும்பான்மை மக்கள்னு பார்த்தா இஸ்லாமியர்கள், அதுக்கப்புறம் இந்துக்கள். இவங்களுக்குள்ள எந்த காலத்திலையும் மத ரீதியிலான பிளவுகள் வந்ததில்லை. குறிப்பாக முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்குமான உறவு மிக நெருக்கமானதாகவே இருந்து வருது. காஷ்மீரி இந்துக்கும் காஷ்மீரி முஸ்லீமுக்கும் என்னால் எந்த வேறுபாட்டையும் காண முடியவில்லை அப்படின்னு, அவங்களுடைய கலாச்சாரம் கூட ஒன்று போலவே உள்ளது அப்படின்னும் காந்தி சொல்லியிருக்காரு. அடிப்படையிலேயே காஷ்மீர் முஸ்லிம்கள் மென்மையான சூஃபி பிரிவை சேர்ந்தவங்க. இப்போது இந்துக்கள் கொண்டாடி வரும் அமர்நாத் உருகும் பனிலிங்கத்தை கண்டுபிடிச்சவரே ஒரு முஸ்லீம் தான். 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆடு மேய்த்து கொண்டிருந்த மாலிக் பிரிவை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் தான் இந்த அமர்நாத் பனிலிங்கத்தை கண்டுபிடிச்சாரு. இப்போ அது இந்து வெறியோடைய அடையாளமாக நிறுவப்பட்டிருக்கு. பொதுவாகவே காஷ்மீரிகள் சகிப்புத்தன்மை மிக்கவர்கள். நேரு வாக்களித்தபடி வாக்கெடுப்பு நடத்தப்படலை என்பதை கூட அவர்கள் பெரிய விஷயமா நினைக்கல. ஆனால் சுயாட்சி வாக்குறுதி ஏமாற்றப்பட்டதை தான் அவங்களால பொறுத்து கொள்ள முடியல. 3 துறைகளில் மட்டும்தான் காஷ்மீர் மீது இந்தியா மேலாதிக்கம் செய்ய முடியும் அப்படின்னு தொடங்கிய சுயாட்சியோட உரிமை இப்போது மிக மோசமாக இருக்குது. இந்திய அரசியல் சட்டத்தில் உள்ள 395 பிரிவுகளில் 260 பிரிவுகள் ஜம்மு காஷ்மீருக்கும் பொருந்தும். அந்த அளவுக்கு சுயாட்சி கோரிக்கை என்பது அடித்து நொறுக்கப்பட்டு விட்டது. 1992 சட்டவிரோத தடுப்பு சட்டத்தின் கீழ் காஷ்மீருடைய ஜமாத் தடை செய்யப்பட்டதற்கு காரணம் இவர்கள் வாக்கெடுப்பு நடத்த சொல்லி கேட்கிறார்கள் என்பதுதான். நேரு அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி கேட்பதே இங்கு சட்டவிரோதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவர்களுடைய இயல்பு வாழ்க்கையே மிக மோசமாக இருக்கு. எப்படி அப்படின்னா, அமெரிக்கா ஈராக்கை ஆக்கிரமிப்பு செய்தப்ப 1,65,000 படைகளை நிறுத்தி இருந்துச்சு. ஆப்கானிஸ்தானில் 67,000 படைகளை நிறுத்தி வச்சிருந்துச்சு. ஆனால் காஷ்மீரை தனது சொந்த நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியா 6,67,000 ராணுவ வீரர்களை அங்கே குவிச்சு வச்சிருக்குது. 6,67,000 ராணுவ வீரர்கள் போக இந்த மாநிலத்துடைய காவல்துறையும் இருக்குது. உலகத்திலேயே மிக குறுகிய நிலப்பரப்பில் இத்தனை அடர்த்தியான ராணுவ வீரர்கள் இருப்பது காஷ்மீரில் தான். இத்தனை லட்சம் பேர் எத்தனை தீவிரவாதிகளை பிடிப்பதற்காக காஷ்மீரில் இருக்கிறார்கள் தெரியுமா? சமீபத்தில் இந்திய ராணுவத்தின் அறிவிப்புப்படி காஷ்மீரில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுடைய எண்ணிக்கை வெறும் 660 தான். இவங்களை பிடிக்கிறேன் அப்படின்னு தான் காஷ்மீரினுடைய உயிர் தினம் தினம் பலியிடப்படுகிறது. சமூகவியலாளர் பஷீர் அகமது தப்லா அப்படிங்கிறவர் 2008ஆம் ஆண்டு மேற்கொண்ட ஆய்வின்படி காஷ்மீரில் 37,400 விதவைகளும் 97,200 அனாதைகளும் இருக்காங்கன்னு. அங்கே தினசரி வாழ்க்கை மிக கொடுமையானதாக இருக்கு. ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சட்டம் 1958, பதற்றப்பகுதி சட்டம் 1976, ஜம்மு காஷ்மீர் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டம் 1978, தீவிரவாத மற்றும் சீர்குலைவு நடவடிக்கை சட்டம் 1985, பொடா 2002 அப்படின்னு காஷ்மீரில் ஏராளமான ஆள்பிடி சட்டங்கள் அமலில் இருக்கு. இந்த சட்டங்கள்லேயே மிக மோசமானது ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சட்டம். இதன்படி எந்த ஒரு வீட்டுக்குள்ளும் இராணுவம் நுழையலாம், யாரையும் கைது செய்யலாம், விசாரணை என்ற பெயரில் கொலை செய்யலாம். அதை எதிர்த்து வழக்கு போடும் உரிமை கூட மக்களுக்கு கிடையாது. மாதத்தில் பாதி நாட்கள் ஊரடங்கு உத்தரவில் தான் காஷ்மீர்கள் வாழ்கின்றனர். இரவு 7 மணிக்கு பிறகு காஷ்மீருடைய வீதி எப்படி இருக்கும்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. 10 அடிக்கு ஒரு ராணுவ வீரர்கள் துப்பாக்கியுடன் நிற்கிறார்கள். காஷ்மீர்களுக்கு மட்டுமல்ல, அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் ராணுவ வீரர்களுக்கும் விடுதலை என்பது தேவையான ஒன்று. எப்பொழுதும் பதற்றமாக இருக்கக்கூடிய பனிப்பிரதேசத்தில் வேலை பார்க்கக்கூடிய அவங்களுடைய மனங்கள் எப்பொழுதும் உளவியல் பாதிப்புக்கு உள்ளாயே இருக்குது. இந்த மன அழுத்தம் பொதுமக்கள் மீதான வன்முறையாகவும் வடிவம் கொள்ளுது. 2002 2009 வரைக்கும் 169 இராணுவத்தினர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். காஷ்மீரை பற்றி இன்னும் மேலும் அடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.